ஹாய்டா ஹனி பன்ஸ். திஸ் இஸ் ஸ்கொயர் தெலுவரஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஜேகே அண்ணாக்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹிடன் மேரேஜ் டர்ன்ட் அரேஞ்சுடு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட நேம். வித் 10 minutes இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு இப்போ ஜேகே தான் ஒரு பஸ்ஸில் இருந்து ஸோ வந்துட்டு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கீழே எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பார்த்தா வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூரத்துலேருந்து ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஜேகே தான். ஸோ ஒயனை பார்த்து அப்பயே விழுந்தாச்சு. ஸோ ஒயனோட கண்ணு பாவாடை தாவணியில் வர அவன். ஸோ வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு ஸோ அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் இருந்து இறங்காமல் அப்படியே ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ கையை கொடுத்து தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓடி வந்த அந்த பதட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவள் வந்துட்டு கையை நீட்டிக்கிட்டு சொல்கிறான். ஸோ அந்த படிக்கட்டில் ஏறுறதுக்கு. ஸோ வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் ஸோ வந்துட்டு ஷாருக் கான் சொல்கிறது அந்த மாதிரியே தான். ஸோ வந்துட்டு சாரிடா, பேக் டு த ஸ்டோரி. ஸோ ஒயனை ஹேண்ட்ஸ் பிடிச்சி படிக்கட்டில் ஏற்றி விட்டுட்டு ஸோ ஜேகே அவங்களே தான் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஸோ வந்துட்டு அப்படி நிற்கவும் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருமே வந்துட்டு எல்லாம் ஏறிட்டாங்களா இறங்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ வந்துட்டு ஒருவன் வந்துட்டு பஸ்ஸை எடுத்துடுறாரு. ஸோ வந்துட்டு அந்த பஸ்ஸு ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த பஸ்ஸு வந்துட்டு இப்போ வந்துட்டு நிற்காது. ஸோ வந்துட்டு பாயிண்ட் ஸோ அந்த மாதிரி இப்போ நிற்கிறேன் அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஸோ அது எந்த ஊரோ அந்த ஊரில் போய் நிற்கிறது தான் ஸோ அந்த பஸ்ஸு. ஸோ வந்துட்டு எப்படி தான் ஸோ ஜேகே ஸோ அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஜேகேக்கு ரியாலிட்டியே வருது. ஸோ வந்துட்டு ஐயோ இப்போ இறங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே அந்த ஊர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஊர் வில்லேஜ் சைடு. ஸோ அந்த தான் வந்துட்டு அவன் இறங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி நின்றுட்டுருந்தான். டிரைவர் வண்டி நிறுத்துக்கு நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் பஸ்ஸு அந்த ஊரையே தாண்டி போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ தான் வந்து சார் ரியாலிட்டிக்கே வந்திருக்குறாங்க. அப்படியே தான் அங்கே வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்க ஜேகே. பட் வந்துட்டு இங்கே எல்லாருக்கும் வந்து உட்காரியா எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு பேராக்கு பார்த்துட்டு என்ன நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவளுக்கு உதவி செய்ய போய் தான் நான் மாட்டிக்கிட்டேன், போச்சு என் ஊரை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு படிக்கட்டிலே நின்று கனவு காண்டிகிட்டு இருக்க போறியா இல்லை விழுந்து ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா எங்கள் மேலே தான் பழி வரும், ஒழுங்கா உள்ளே வந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் திட்டேன். ஸோ டிரைவருமே வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு திட்டேன். ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை நொந்துக்கிட்டு அப்படியே மறுபடியும் உட்காந்து இந்த சீட்டு காலியாக தான் இருந்திருக்கும். அந்த சீட்லேயே வந்து உட்காடுறான். எப்படி உட்காந்துருக்கா பாரு, ஒன்றும் தெரியாத மாதிரி. இவளை தூக்கி விடுறதுக்கு தான் நான் நின்றுட்டு இருந்தேன்னு இவள் சொல்ல வேண்டியது தானே. 2 பேர்த்துட்டு என்னை திட்டு வாங்க விட்டுட்டு இவள் இப்படி உட்காந்துருக்குறான் அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே வந்துட்டு முழங்கிக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். அவளுமே வந்துட்டு அதாவது ஒயன். ஸோ ஒயனுமே வந்துட்டு ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு அப்படின்ட்டு வந்துட்டு அந்த ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறான். ஸோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அங்கிட்டு திரும்பிக்கிறான். ஸோ தொண்டையை வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு தாட்டை கிளியர் பண்ணுறாங்களாமா அப்படி ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறான். ஜேகேக்கு இப்போ எங்கே போகிறது தெரியல, என்னன்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக போய் நிப்பாட்டேன், அங்கே போய் இறங்கிக்கோ, அங்கேருந்து நீங்கள் எப்படியாவது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறாரு. ஜேகே தான் அவரை இந்த ஜனங்கள்லாம் எப்படின்னு அவனுக்கு தெரியாது ஜேகேக்கு. ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு சுத்தமாக தெரியல. அப்போது ஒரு குட்டி பொண்ணு ஸோ அந்த பொண்ணு அப்படியே ரெட்டை சடையெல்லாம் போட்டுக்கிட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஜேகே கிட்ட தான் வந்து நிற்கிது. ஸோ ஜேகே என்ன பாப்பா வேணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாசமாக கேட்குறான். அந்த பொண்ணு வந்துட்டு கையில் இருக்க பிஸ்கட்டை தூக்கி ஜேகேக்கு கொடுக்குது. இல்லைடா எனக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அண்ணா உங்களுக்கு பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் இது பிடிக்காதா அப்படின்ட்டு அதோட குழந்த வயசில் சொல்லுது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறதுக்கும் அதுக்கும் ஸோ வந்துட்டு ஜேகேவும் அந்த பிஸ்கட்டை வாங்கிக்கிறான். அது மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஆனால் வந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் கையிலேயே வச்சுருக்கிறான். அது தின்னணுன்னே அவனுக்கு தோணலை. ஏன்னா சாரோட ப்ராப்ளம் அந்த மாதிரி, சாரோட ஊரை விட்டுட்டாங்க இல்லையா, அதனால்
ஸோ அப்படியே அந்த பொண்ணு திரும்பி வயன்கிட்ட தான் வருது. வயன் அந்த பொண்ணு வந்துட்டு இது வாங்கிக்கோங்கக்கான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இல்லைடா பாப்பா நான் பிஸ்கட்லாம் பிடிக்காது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லையில் அந்த பொண்ணு சொல்லுது பிஸ்கட் பிடிக்காதுன்னா அப்போது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லைடா நீ போய் சாப்பிடு அப்படின்னு ஒயன் சொல்ல அந்த பாப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த நான் ஏதாவது வச்சுருந்தேன்னா அது அது மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது தான் என் பழக்கமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு அந்த அந்த பிஸ்கட் வந்து எகைன் நீட்டுறான். இப்போ வந்து கரெக்டாக வாயன் ஐயோ அப்படியா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பிஸ்கட்டை வந்துட்டு வயன் வாங்கிக்கிறா. ஸோ வந்துட்டு வாங்கிட்டு அவள் உடனே சாப்பிட்டுறா. அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே நிற்கவும். ஸோ அப்படியே தான் ஜேகே அவன் வந்துட்டு இந்த என்ன பண்ணுறது இப்போ ஊருக்கு போகணுமே அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு அவனும் வந்துட்டு அந்த யோசனையிலே பிஸ்கட்டை வாயில் வைக்கிறான். ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுடுறாங்க. அங்கே கட் பண்ணி ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஒரு 3 years அப்படியே வந்துட்டு போகுது. அப்படியே அந்த 3 hours போகுது. ஸோ வந்துட்டு இப்போது ஒயன் ஜேகே 2 பேருமே வந்து கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு சுற்றியுமே தண்ணியாக இருக்குது. ஸோ என்ன தண்ணியாக இருக்குது, ரோட்டில் தானே போய்கிட்டு இருந்தோம், தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான் ஜேகே. ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவள் காலில் வந்துட்டு தண்ணி வந்து அப்படியே தட்டுப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஜில்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு காலை பார்க்குறா. பார்த்தா தண்ணி அந்த காலிலேருந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறா. கடல் மாதிரி போய்கிட்டே இருக்குது தண்ணி. அப்போ தான் அது 2க்கும் ரியலைஸ் ஆகுது. நம்ம எங்கேயோ வந்து மோசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது மாதிரி, சிக்கிக்கிட்டோம் அப்படின்றது மாதிரி அவனுக்கு 2 பேருக்கும் அப்போ தான் ரியலைஸே ஆகுது. சுற்றி பார்த்தா யாரையுமே காணோம். வெறும் தண்ணி, பின்னாடி காடு. ஸோ அவ்வளவு தான் இருக்காங்க, ஒன்றுமே இல்லை. அவங்க வந்த பஸ்ஸு இங்கே எப்படி வந்தோன்னு கொஞ்சம் கூட ஒரு யோசிச்சு பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க இருக்கிறது ஸோ வந்துட்டு ஒரு தீவு மாதிரி இருக்குது. யாரையுமே காணோம், ஒருத்தரை கூட காணோம். அப்படியே தான் என்ன நடக்குதுங்க, எப்படி இங்கே வந்தோம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்குதுங்க. ஜேகே அங்கிட்ட இங்கிட்டு ஓடி போகிறான். ஓடி போயிட்டு பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அங்கே யாரையுமே காணோம். யாராவது இருந்தாலும் அவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாம், பட் அங்கே யாரையுமே காணோம். ஒயன் அவள் நிற்கிற ரைட் சைடு ஓடி போயிட்டு அவள் யாராவது இருக்காங்களா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயுமே யாரையுமே காணோம். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேரும் ஒரே இடத்துல வந்து அப்படியே உட்காந்துருச்சுங்க. அதுங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே தான் ஸோ வந்துட்டு அங்கே என்ன பண்ண முடியும், அங்கே உட்காந்து தான் இருக்க முடியும். இங்கே ஒயனுக்கு அப்படியே பசிக்க ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு ஜேகே தான் என்னாச்சு, எதுக்காக ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்குறான். அவள் வந்துட்டு என்ன சொல்லுவா, ஸோ அவளுக்கு அது யாருன்னே தெரியாது. ஸோ வந்துட்டு அவள் அந்த மாதிரி வந்து நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி உட்காந்துருக்கா. பெண்ணான்னு சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் மறுபடியும் 2வது தடவை கேட்குறான். ஸோ ஒயன் பசிக்குது, நான் காலையிலே ஒன்றும் சாப்பிடல, இப்போ எவ்வளோ நேரம் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் சொல்கிறான். ஜேகே தான் வந்துட்டு இதுதானா, ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே எழுந்திரிச்சி அந்த காட்டுக்குள்ளே போனான். இரு என்னை தனியாக விட்டு நீ எங்கேயாவது போயிட்டீங்கன்னா அப்போ நான் தான் ஒத்தையாக இருக்கணும், அவ்வளோதான். ஒத்தையாக இருந்தால் எனக்கு சுத்தமாக பழக்கமே கிடையாது, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகே கிட்ட போய் நின்றுக்கிறா. இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு உள்ளாரக்க போகிறான். நடக்க வந்துட்டு அங்கே வந்துட்டு சுத்தமாக கண்ணு கெட்டுறதுல ஒன்றுமே இல்லை. அப்படியே போய்கிட்டே இருக்குங்க. தேடி பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ ஒரு காடு அப்படின்னா தென்னை மரம் இருக்கும், ஸோ தேங்காய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே ஒரே ஒரு தென்னை மரம். ஸோ அது இருக்குது, ஏதாவது கண்ணில் பட்டுச்சே அப்படின்றது மாதிரி அதில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ வந்துட்டு இங்கே ஜேகே வந்துட்டு ஒயன் கேட்குறான். ஸோ வந்துட்டு தேங்காய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு ஏற தெரியுமா மரம் முதல்ல, அதெல்லாம் யோசிக்காமல் நீ பாட்டுக்கு படப்படன்னு ஏறுற, போய் மேலே உட்காந்துக்கிட்டு இறங்க தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளாம் படப்படன்னு பேசுகிறா. இங்கே ஜேகே தான் உனக்கு பசிக்குதுன்னு கேட்டில்ல, அதுக்கு இது தேவை தான் எனக்கு, அதெல்லாம் மரம்லாம் ஏற தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு
அவன் டக்கு டக்குன்னு ஏறுறான். பார்த்தா அவன் ஏறுறதுக்கும் கரெக்டாக வந்துட்டு ஒரே ஒரு இளநீ வந்துட்டு உழுவுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஏறாது ஏறாது விழுந்துருச்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் தடுத்துடுறா அவன். ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஏறவே இல்லை. அவன் இறங்கி தான் டக்குண்டு இதாவது கிடச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டக்குன்னு மறுபடியும் பொத்துன்னு வந்து இன்னொன்று உழுவுது. பாடி 2 கிடச்சிச்சு, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு உடச்சி அது வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி உட்காந்துட்ருக்குறாங்க. ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு ஏதாவது எங்கிட்டாவது போனால் அதாவது இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறது, அது இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், அதை எப்படி அவன்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாயன் அப்படியே எழுந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஏன் இவ இப்படி குட்டி போட்டு போன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜேகே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். பட் எதுவுமே கேட்கல. ஏன் இவகிட்ட கேட்டு பேசின மாதிரி ஏதாவது வம்படியாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் அமைதியாக உட்காந்துருக்குறான். இவளுமே வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி வந்துட்டு அங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறா. அது அர்ஜென்ட்டாக இருக்குது, எங்கே போகிறது தெரியல அப்படின்றது மாதிரி அவள் வந்துட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஜேகே அங்கிட்டு திரும்பி உட்காந்துருந்துருவான். அதனால் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ திடீர்னு அவன் திரும்பவும் அவள் இன்னுமே வந்துட்டு 1/2 நடந்துக்கிட்டே தான் இருக்கிறா. அடக்க முடியல அவளுக்கு. ஸோ இப்போ ஜேகே தான், என்ன தான் உன் பிரச்சனை, எதுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிற, உட்கார வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுவும் சொல்லிட்டேன், இது எப்படி சொல்கிறது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜேகே வந்துட்டு எங்கே ஏதாவது அங்கே சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்படியே வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணுறான். மறுபடியும் காலையில் மாதிரி எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் சொல்கிறான். ஸோ என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா, ஸோ வந்துட்டு அவங்க இளநீ எடுத்துகிட்டு வந்துருந்துருப்பாங்க இல்லையா, மறுபடியும் ஜேகே ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். பட் அவனுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருந்திருக்காது. அப்படியே தான் கத்திக்கிட்டே கொஞ்சம் நேரம் 2 பேரும் தேடி அலைஞ்சிருந்துருக்குங்க. ஸோ இப்போ 3வது தடவை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருந்திருப்பான். அதனால தான் அவள் அப்படி சொல்லியிருந்திருப்பான். ஸோ இல்லை ஏதாவது கிட்டக்கு எங்கேயோ ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இங்கிட்டே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் சொல்லிட்டு போகிறான். சரி இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பையன் இந்த சைடு அவள் போயிட்டு ஸோ ஃப்ரீயாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. இங்கே வந்துட்டு இவனை இன்னுமே காணா. ஸோ வந்துட்டு அவளா ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ நம்ம அப்போ போனோம் இப்போ தான் வந்தோம், இவனை இன்னும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறா. ஏன்னா வந்துட்டு அவள் அங்கே மீனுங்கள்லாம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே இந்த கரையில் வந்துட்டு தட்டிட்டு போகலையா, அது அழகாக இருந்திருக்கும். அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நின்றுருந்துருப்பா. அதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இவருக்கு இது வந்து மறந்தே போயிடும். ஸோ இப்படியே அவங்களுக்கு அந்த நாட்கள் ஸோ வந்துட்டு 2-3 நாள் அங்கேயே கழியுது. ஸோ பார்த்தா வந்துட்டு எய்த்தாவில் வந்துட்டு ஸோ ஒரு போட்டு வர்ற மாதிரி இருக்குது, ட்ருன்னு ஒரு சவுண்டு. 2 பேருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு வர்றவங்க எல்லாமே நல்லா வெள்ளைன்ட்டு அப்படி இருக்கிறானுங்க. அதுவும் மசில் பாடி அப்படி இப்படின்னு அப்படி இருந்துகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அவங்க அப்படி வரவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவனுங்க வந்துட்டு அந்த கரையில் இறங்குறானுங்க. தொப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சு இறங்கி வரானுங்க உள்ளாருக்க. அதாவது தண்ணிக்குள்ளே குதிச்சு தானே கொஞ்சம் தூரம் தானே வந்து நடந்து வந்தானே கரைக்கு வர முடியும். அந்த மாதிரி நடந்து வரானுங்க. ஸோ நடந்து வந்துட்டு பார்க்குறானுங்க. 2 பேரும் வந்து நிற்கிதுங்க முன்னாடி. ஸோ இவனுங்க தான் வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்துருப்பானுங்க போல இருக்கு அந்த பஸ்ஸில். ஸோ அந்த மாதிரி கடத்தி விட்டுட்டு போனவங்க, இந்த பாரு ஆளை கொண்டு வந்து சேதாச்சு, எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஸோ 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அவனுங்க இங்கே வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்படியே தான் அவங்கள வந்துட்டு அதாவது வந்துட்டு அந்த 2 பேர்த்தையும் ஒயனையும் ஜேக்கையும் கடத்தி கொண்டு போய் விற்கிறது தான் அவங்களுக்கு வேலை. ஸோ இந்த உடம்புல உள்ள பார்ட்ஸ்லாம் திருடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கும்பல். ஸோ இப்படியே தான் ஸோ 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டு நிற்க. ஸோ இதுங்க தானா 2 நாளாக தான் இருக்குது பல்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனாக யோசிச்சுட்டு ஸோ கிட்டக்கு நெருங்கி வரான். ஜேக்கே தான் இது பாருங்க நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க பிரச்சனையை சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். வந்த விதத்தில் ஸோ ஜேகே பொழிச்சிடும் ஒரு அடி தான். அடிக்க ஜேகே கை காலெலாம் ஒரு நிமிஷம் நடுங்கிடுது. நம்ம அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கினா. ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து மாட்டிக்கிட்டோம்
எதுக்காக இப்படி அவங்கள அடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயன் நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படியே பேசிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அங்கே நடந்த தகராறில் கடைசியில் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் அப்படி இப்படின்ட்டு அவனுங்களை சமாளிக்கிறதுக்கு ஸோ வந்துட்டு அப்படி சொல்ல, ஸோ அவங்க ஊர்லலாம் வந்துட்டு இந்த லவ் பண்ணுறவங்க இந்த கப்புள்ஸு ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டான், இவங்க நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க நினச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு அதாவது ஒயனே சொல்லிடுறான். அப்போ ஜேகே என்ன எப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் முழிக்கிறான். ஸோ வந்துட்டு ஒயன் நினச்ச மாதிரியே அப்படியா சரி, எங்ககிட்ட தாலின்னு ஒன்று இருக்குது, அதுதானே உங்கள் ஊரில் கட்டுவாங்க, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது உண்மையாக இருந்தால், நீங்கள் 2 பேரும் கப்பல் அப்படின்னா இந்த தாலியை நீ அவள் கழுத்தில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இங்கே ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. ஜேகே லவ் பண்ணுறது ஃபஸ்ட் நைட்டில் விழுந்தது அதெல்லாம் உண்மை தான், பட் வந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஸோ வந்துட்டு ரியலைஸ் பண்ணக்கலாட்டியுமே ஜேகே மண்டையில் ஒருத்தன் வந்து அடிக்கிறான். ஸோ கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல, ஜேகேக்கு அப்படியே தலை சுற்றுது. வயன் அப்படியே கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து அதாவது அந்த பேக் ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹேரு அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு ஒருத்தன் வந்து அப்படியே பின்னாடியே இழுத்துக்கிட்டே போகிறான். கட்டுறா, உண்மையாக நீ லவ் பண்ணினா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னா இவளுக்கு தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜேகேக்கு அது ரொம்ப கோவம் வருது. எனக்குமே கூட அது வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, வலிக்குது, நான் கட்டுறேன் அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்துட்டு தாலி கட்டுறான். ஸோ அதுதான் அங்கே நடக்குது. அப்படியே தான். ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஐயனோட வீட்டில் தான் 2 பேருமே வந்து வாசலில் நிற்கிதுங்க. ஏண்டி 4 நாளைக்கு முன்னாடி வரையின்னு சொல்லிட்டு இப்போ 4 நாளைக்கு அப்புறம் வந்து நிற்கிறியேடி, எவ்வளோ தேடிட்டு போய் எத்தனை ஃபோன் பண்ணியிருந்துருப்போம், என்ன தாண்டி பண்ணினா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயனோட அம்மா போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்க. ஒயன் எப்படியோ காலேஜில் லீவ் கிடைக்கலமா, லாஸ்ட்டாக கிளம்புன நேரத்தில் இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க, இது என்னோடய ஃப்ரெண்டுமா அப்படின்னு ஜேகேவை புருஷனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஸோ இங்கே இப்படியே தான். சரி என்னவோ சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, வீட்டுக்குள்ளே வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நல்ல வேறு மாட்டிக்கல, பெரிய பிரச்சனை எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஜேகே அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு நல்லா பார்த்துக்குறாங்க. ஸோ வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் வந்து நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒயனோட வீட்டு சைடு வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைடு. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு வந்தவங்க நல்லா பார்த்துக்குருவாங்க இல்லையா. ஸோ ஜேகே வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒயன் வெளியூரில் போய் படிச்சுட்டு வந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தான். ஸோ இப்போது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஒயனோட வீடியோ வந்துட்டு அப்படியே கூட்டமாக இருக்குது. ஸோ சொந்த பந்தம் அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு நான் யாருன்னே தெரிஞ்சால் இவங்க தூக்கி போட்டே என்னை மிதிப்பாங்க, தெரியாததுனால இப்படி பாசமாக பார்த்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்படியே நாட்கள் போகுது. ஸோ வந்துட்டு அதே மாதிரி ஒயன் ஜேகே அந்த மேரேஜை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு முதல்ல இது 2 பேரும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்துருவாங்க. பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அப்படியே தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு அவங்க ஏற்றுக்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரொமான்ஸாக டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ ஜேகே எங்கள் ஊரில் வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு போகிற ஐடியாவே இல்லை. ஸோ வயனோட வில்லேஜ்னு ரொம்ப நிறையா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தா, அதனால் நான் இங்கே 1 மந்த் தங்க போகிறேன் அப்படின்னு 2க்காவது வீடு எடுத்து தங்குவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் இருந்திருக்கேன், எனக்கு வில்லேஜெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கல. இனிமேல் இந்த 1 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஜேகே வீட்டிலலாம் சொல்லிவிட்டு ஸோ வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஜேகே அங்கேயே இருந்துருப்பான். அந்த கேப் நாளில் தான் வந்துட்டு ஸோ வந்துட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஸோ அந்த ரொமான்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி ஸோ போய்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே ஒயனோட அம்மா தான் வந்துட்டு யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லுங்கண்ணே சொல்லுங்கள். சரிண்ணே சரி. சரி அவனா சரி. அவன் ரொம்ப குறும்புக்காரண்ணே.
அவன் ரொம்ப சேட்டை பிடிச்சவன். அவனுக்கு இவ்வளோ கேட்குறீங்களா, சரி சரி ஓகே ஓகே வாங்க வாங்க எல்லாம் பார்த்து பேசிக்கிடலாம், அது ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஒயனோட அம்மா வந்துட்டு ஒயனோட அதாவது அவங்க அம்மாவோட அண்ணன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒயனோட அம்மாவோட அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணன் பையன். ஸோ அவங்க அந்த பையனுக்கும் ஒயனுக்கும் இப்போ மேரேஜ் பண்ணுற மாதிரி ஸோ அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்லியிருந்துருப்பாங்க, வீட்டுக்கு வாங்க எல்லாம் வந்துட்டு நம்ம ஒன்றா பேசிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்துருப்பாங்க. இப்போ அதுதான் வந்துட்டு அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸோ என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு எல்லாருமே இப்போது வீட்டுக்கு வராங்க. யாரும்மா வராங்க, என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹே உன் மாமாவோட பையனுக்கு உன்னை கேட்டு வீட்டுக்கு வராங்கடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒயனோட அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அதாவது க்யூரியாசிட்டியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அண்ணன் பையனை வந்துட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எப்படியும் வந்துட்டு ஒயனோட அம்மா சொல்லவும் ஒயனுக்கு இங்கே வந்துட்டு தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே ஷாக்கிங்கில் நின்றுட்டுருக்குறா. அப்படியே அந்த நாள் கடந்து போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த ஜேகே வந்து இத்தனை நாள்லேயும் ஸோ வந்துட்டு அவனுக்கு இந்த தோட்டம் துறவு ஸோ எப்படி தண்ணி பாய்ச்சுவாங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வந்து இத்தனை நாளுமே வந்துட்டு அங்கே யாருமே கூட்டிகிட்டு போகல அவனை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தாத்தா போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், தாத்தா கூட நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு ஸோ காலையிலே அதாவது விடிய காலையிலேயே ஸோ வந்துட்டு போயிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்படி தான் ஸோ ஒயனோட மாமா வீட்டிலேருந்து வராங்க. ஸோ உள்ளே இருக்க எல்லாருமே வராங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீட்டில் ஏற்கனவே வந்துட்டு சொந்த பந்தம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே தான் ஸோ எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாரையும் வரவேற்கிறாங்க, நல்லா வரவேற்கிறாங்க, நல்லா அப்படி இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து கலகலன்னு இருக்குது. அப்படி தான் ஒயன் வந்துட்டு ரூம்குள்ளே உட்காந்துருக்குறா. என்ன சொல்கிறாங்க அம்மா, இந்த ஜேகே லூஸு வேறு, இவன் வேறு காலையிலேயே தோட்டத்தை போகிறேன் அங்கே பார்க்க போகிறேன் இங்கே பார்க்க போகிறேன்னு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த லூஸுக்கிட்ட சொல்லணும்னு பார்த்தா இந்த என் பாட்டுக்கு நான் எழுந்திரிக்க முன்னாடியே கிளம்பி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் தெரியல அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் அப்படியே முழிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்குறான். அப்படியே தான் ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே எழுந்திருப்பாங்க இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒயன் இங்கே வந்து எல்லாரையும் பாருடி, ரூம்குள்ளேயே உட்காந்துருக்க எல்லாம் வந்துட்டாங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ ஒயனுமே வந்துட்டு அப்படின்னு அப்படியே சினிங்கிக்கிட்ட எழுந்திரிச்சு வரான். ஸோ ஒயனை வந்துட்டு அவங்க எல்லாமே சின்ன வயசில் பார்த்துருந்துருப்பாங்க. பரவாயில்லையே ரொம்ப வளர்ந்துட்டாலே உன் பொண்ணு, அது சரி கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, அதுங்களாட்டியும் வருஷம்லாம் ஓடிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது வந்துட்டு அந்த யார் அப்படின்னா ஸோ வந்துட்டு அந்த சொந்தத்தில் ஸோ வந்துருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சொந்தத்தில் உள்ள பாட்டி ஸோ அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் இங்கே வந்துட்டு அதாவது வந்துட்டு அந்த மாமா ஸோ ஒயனோட தாய் மாமா அவங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஸோ ஒயனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு வில்லேஜ் பொண்ணாக அப்படி வளர்ந்து நிற்கிறான். அவங்களுமே வந்துட்டு ஸோ சின்ன வயசில் தூக்கி கொஞ்சி தாளாட்டி சீராட்டி அப்படியெல்லாம் வளர்ந்த பொண்ணு இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு அதாவது தாய்மாமாவோட கொண்டாட்டி ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாலா ரொம்ப நல்ல பொண்ணை வளர்த்துருக்குடி, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா பாரு, நம்ம கூட சின்ன வயசில் எப்படியெல்லாம் விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்படி வளர்ந்துருக்குறாடி, என் பையனுக்கு பொருத்தமாக இருக்கிறா உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல. ஸோ அதுக்காக தானே நீங்களாம் அவளை கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களவே சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு ஒன்றுமே ரியலைஸ் பண்ண முடியாமல் அங்கே ஒரு ஜீவன் நின்றுக்கிட்டு இருக்கு ஒயன். ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்துட்டு வந்தவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வீடே வந்துட்டு அப்படி சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் ஸோ இங்கே வந்துட்டு ஜேகே தோட்டத்துக்கு
போயிருக்க ஜேகே. ஸோ வீட்டுக்குள்ளே நுழையிறான். ஸோ வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கும் ஸோ வந்துட்டு அப்படியே தான் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்துட்டு ஒயனோட அம்மா கேட்க, ஸோ அவன் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கிறான், ஏதோ வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறானா, அதை சொல்லிக்கிட்டு வில்லேஜாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியா, தம்பி எப்போ வரான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அவன் அப்படின்ட்டு பேசுகிறாங்கன்னா, ஸோ வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்த்துருந்துருப்பாங்க இல்லையா, ஸோ வந்து ஒரு பாசம். ஸோ அதனால் அவன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் அவங்க கேட்குறதுக்கு ஸோ வந்துட்டு இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஜேகே உள்ளே என்ட்ராகிறான். ஸோ வந்து ஜேகே உள்ளே என்ட்ராகிறதுக்கும் ஸோ வந்துட்டு அங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க ஸோ இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க வாசலை. பார்த்தா வந்துட்டு ஜேகே நின்றுட்டு இருக்கிறான். டக்குன்னு வந்துட்டு அது வந்துட்டு அதான் தாய்மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அதாவது வந்துட்டு ஒயனோட தாய்மாமா. ஸோ அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ இங்கே வந்துட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, ஸோ வந்துட்டு தாய்மாவோட ஒய்ஃபு, அவங்களுக்குமே ஷாக்கு. என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்குற, நீ என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்க, ஸோ இங்கே தான் ஜேகேக்கு தூக்கி வாரி போடுது. அப்பா அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நான் உங்ககிட்ட கேட்டா நீ எங்ககிட்ட கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜேகேவோட அம்மா தான் சொல்கிறாங்க. ஏஸ்டா, ஸோ ஜேகேவோட அம்மாவும் அப்பாவும் தான் ஒயனோட தாய் மாமா. ஸோ வந்து தாய் மாமாவோட ஒய்ஃபு. ஸோ தூக்கி வாரி போடுது ஜேகேக்கு. ஸோ இந்த ஜேகே உள்ளாருக்க வரான். என்ன சொல்கிறீங்க ஜேகே, ஜங்குக்கா இது ஜங்குக், நீ ஒயனோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே வந்துட்டு ஸோ அதாவது ஒயனோட அப்பா வந்து கேட்குறாங்க. ஸோ ஒயனோட அப்பா கேட்கவும் ஜேகேக்கு டக்குனு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அந்த சடனாக போய் வரல. ஸோ அவன் அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். ஸோ ஒயனுக்கும் அது ஷாக்கு. அப்படியே தான் அங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியே தான் ஸோ வந்துட்டு டேய் நீ இங்கே நிற்கிற, உனக்காக நாங்கள் ஒயனை பார்க்க வந்திருக்குறோம், நீ இங்கே இருக்கிற, எங்களுக்கு முன்னாடி வந்துட்டியாடா நீ, உனக்கு இந்த ஊர் தெரியுமாடா முன்னாடியே, அது தெரிஞ்சிருந்துருக்கோம், உனக்கு முன்னாடியே தெரியும், சின்ன வயசில் இங்கே தானே இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இப்போ நிறையா வந்து டெவலப் ஆகி மாறி இருந்திருக்கும், அதனால் அவனுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு எப்படா இங்கே வந்த, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நோண்டி கேட்குறாங்க. அப்படியே தான் நீ எதுக்கு போய் சொன்ன, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, ஸோ ஜேகே தான் அவனுக்கு என்ன சொல்கிறது, அவன் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் அங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு தான். ஸோ எல்லாருமே இப்படி தான் பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்ற நேரம் எதுவும் கேட்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாட்டி தான் சொல்லிடுறாங்க. அதாவது வந்துட்டு ஒயனோட பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ ஒயன் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ ஒயன் அம்மாவோட அம்மா. ஸோ அவங்க வந்துட்டு ஷடப்பான சொல்லிடுறாங்க. ஸோ ஆயமோட சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே அமைதியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு சாயங்கால நேரத்தில் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா உட்கார வச்சு, டேய் என்னடா எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன், எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு இவங்க கேட்க, இவங்க இங்கிட்ட வந்துட்டு நீ எதுக்கு ஒயனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஜேகேக்கு எனக்கு தான் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை. சரி அவன் எப்படியோ வந்துட்டான், போனது போகட்டும், இதே துருவி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எப்படியோ அவன் என்னோடய பேத்தியை பிடிச்சி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே பாட்டி வாயை மூட வைக்க மறுபடியும். ஸோ எல்லாருமே சரி நாங்கள் வந்த வேலையை பார்க்குறோம், சரி எப்போ நிச்சயதார்த்தமெல்லாம் வச்சுக்கிறலாம், எப்போ கல்யாணம்லாம் வச்சுக்கலாம், தேதியெல்லாம் எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒயனோட தாய்மாமா கேட்க, ஸோ அதாவது வந்துட்டு ஜேகேவோட அப்பா கேட்க, ஸோ வந்துட்டு ஜேகேக்கு அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயமே புரியுது. ஓ இவங்க இங்கே வந்திருக்கிறது நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஹாப்பியாக அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு இங்கே இப்படி தான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜேகே தான் வயன் கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு கேட்க, எல்லாத்து முன்னாடியுமே கேட்குறான். ஸோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால் எல்லாத்து முன்னாடியுமே ஜேகே பொடிவாடின்னு பேசுகிறான். ஸோ அது அவங்களும் பெருசாக எடுத்துக்கிறல, மாமா பையன் தானே, ஸோ அதனால் வந்துட்டு எடுத்துக்கிறல பையன் தானே,
இருக்கானே அந்த மாதிரி. ஸோ ஒயினும் உள்ளாருக்கு போயிடுறா. ஸோ வந்துட்டு அவள் தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வரவே இல்லை. நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஸோ போயிட்டு அவன் கிச்சனில் வந்துட்டு தண்ணி அள்ளிட்டு அவன் நின்றுக்கிட்டே இருக்கிறான். அவன் வருவான் அப்படின்னு தெரியும் அவளுக்கு. ஸோ வந்துட்டு டக்குன்னு ஜேகே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு, என் பொண்டாட்டி என்ன நடக்குதுன்னு பார்த்தியா, நம்மளோட மேரேஜை மறைச்சி வச்சுருந்தோம், ஆனால் இந்த கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு வழியை விட்டுருக்கோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே சொல்ல, டேய் என்கிட்ட இருந்துட்டு ஏன்டா மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோச்சிக்கிறா. என்னத்தடி நான் மறைச்சேன், நீ எதுக்கு நீ என்னோட பையனா என்னோட மாமா பையனான்றதே மறைச்ச, எனக்கே அது இன்றைக்கி தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நீ நீ மறைச்சிருந்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு எனக்கே தெரியாதுடி, ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற, இத்தனை நாள் நல்லா தானே கிஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லா தானே ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஏண்டி இப்படி, இன்னைக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க நமக்கு தான் அப்படின்றது எல்லாத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க வெளியில், ஆனால் நீ இப்போ ரூமில் இப்படி பேசிகிட்டு இருக்கியேடி, நல்லா தானே இத்தனை நாள் ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், கல்யாணம் பேசி எடுத்தோன்னே இப்போ இப்படி முரண்டு பிடிக்கிறியேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இப்படி கெஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நல்லபடியாக ஹிடன் மேரேஜாக இருந்தது. அரேஞ்ச் மேரேஜும் முடிஞ்சிச்சு. அரேஞ்ச் மேரேஜ் வீட்டிலே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த ஹிடன் மேரேஜ் ஹிட்டாகவே இருக்குது. ஸோ இப்படியே தான் ஹைப் பண்ணியே வச்சுருக்குறாங்க அந்த மேரேஜை. அப்படியே ஸோ வந்துட்டு இப்போது ஜேகே தான். ஸோ அந்த ஃபஸ்ட் நைட் ரூமில் என்ன நடக்கும் அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே இப்படியும் ஒரு மேரேஜ் நம்ம லைஃப்பில் நடக்கும்னு நீயும் நினச்சிருக்க மாட்டேன், நானும் நினச்சிருக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹாப்பியாக வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு அப்படியே வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஓகே, நான் இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஜேகே எனக்கு போட்டிருக்கேன். ஓகே, பாய்.